அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 100 ஷேர் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா 500 ஷேராக வந்து நம்ம மாறப்போகுதா, அப்படி என்ன ஷேர் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஜைடஸ் வெல்னஸோட ஸ்பிரிட் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்போ இந்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ்க்கு நீங்கள் வந்து என்னன்னா இந்த ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஒன் பை ஒன் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ சப்ஸ்கிரைபர் ரிலேட்டடாக நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது என்னென்னா கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், ரீச் பண்ணிட்டோம். அதில் நம்ம சக்ஸஸும் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் சேலஞ்ச் வந்து எடுத்திருந்தோம். கம்மிங் தீபாவளிக்குள்ளே 3000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் வெல்னஸ் ஸ்பிரிட். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 19 மே 2025 அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பிளிட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர் 2025. ஸோ வர 18 செப்டம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்பிட் பண்ணுறதுக்கான அது எலிஜிபிள் வந்து என்ன தெரியும். இதோட ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 10:2 அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இது வந்து என்னன்னா இது எப்படி கால்குலேஷன் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 17 செப்டம்பர் 2025 வரைக்கும், அதுக்கு முந்தின நாள் ஒர்க்கிங் டே வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னன்னா இந்த ஷேர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த ஸ்பிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. 18 செப்டம்பர் அன்னைக்கு இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்பிட் வந்து என்னன்னா ஆகிட்டு தான், அந்த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு என்னன்னா ஓப்பனே ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி வந்து என்னன்னா இந்த ப்ரைஸ் வந்து என்னன்னா நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி இப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது 2018 ரூபா 70 பைசாக்கு வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஆவரேஜாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸலில் வந்துட்டு என்னன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றதுனா ஒரு 2000 ரூபான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்னென்னா சப்போஸ் 17ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ 17th செப்டம்பர் அன்னைக்கு, ஏன்னா நம்ம எக்ஸ்டேட் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம வந்துட்டு நான் ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டேட் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 18 செப்டம்பர் கரெக்டுங்களா. ஸோ 18 செப்டம்பர் அப்படின்றத நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் போட்டுக்கிறேன். ஸோ 17 செப்டம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து என்னன்னா ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ 18 செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஷேர் ப்ரைஸ் ஓகேங்களா, அதை நம்ம செக் பண்ணணும். நம்ம வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன பார்க்குறேன், நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஷேர் நான் என்ன பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் ஓகேங்களா. ஸோ 100 × 2000 ரூபாய் ஓகேங்களா. ஸோ 2 லட்ச ரூபா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ இது 17 செப்டம்பர் அன்னைக்கு. ஆனால் நீங்கள் எப்பயுமே ஸ்பிட்டுக்கு முந்தின நாள் வாங்கிட்டு ஸ்பிட்டுக்கு நீங்கள் மறுநாள் போய் சேல்ஸ் பண்ணுறீங்கனாலோ இல்லை செல் பண்ணுறீங்கனாலோ உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அது ஏன்றதும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிட்டோட இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 10:2 அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆக்சுவலாக இது 10 டைமில் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா. நான் ஜஸ்ட் இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 10:2 தான் வந்து என்னன்னா இந்த கம்பெனியோட ஸ்ப்ரிட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 10/2 என்றது எவ்வளோ வருது உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா 10/2 வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எவ்ரி ஷேர் ஹெல்ட் த ஹோல்டர் வில் ரிசீவ் 5 ஷேர்ஸ் போஸ்ட் தி ஸ்பிளிட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ஸ்பிளிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை ஷேர் வச்சுருக்கீங்களோ, ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷேர் ஆகும். 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஷேர் ஆகும். 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஷேர் ஆகும். 1000 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ஷேர் என்ன பண்ணுவாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது 100 ஷேராக இருக்கும்போது அவங்க எனக்கு எத்தனை ஷேர் அவங்க வந்து கொடுப்பாங்க, 500 ஷேர் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஸ்பிளிட்டோட இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா எனக்கு 500 மாறும். ஸோ என்கிட்ட எத்தனை ஷேர் இருக்குது, 100 ஷேர் இருக்குது. அப்போது எனக்கு 500 ஷேராக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு எத்தனை இருக்குது, 2000 ரூபாய் இருக்குது. அப்போது இந்த ஸ்பிளிட்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10:2 அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 10/2 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த 5ஐ நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்னா 18 செப்டம்பர் காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு 400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு என்னன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து பாருங்கள்
ஓகேங்களா. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு அதே அந்த 2 லட்ச ரூபாய் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்பிட்டுனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு என்னென்னா குவான்டிட்டி வந்து என்னென்னா டபுள் ஆகும். டபுள் இன் த சென்ஸ் அந்த ஸ்பிட்டை பொறுத்து வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே ஸ்பிட்டை பொறுத்து 100ன்றது என்னென்னா 500 உங்களுக்கு என்னென்னா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா ஒரு பெரிய ஒரு கேக் பீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பிட்டுன்ற பதில் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபியூச்சர் வந்து டிவிடெண்ட் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும்போது என்னென்னா ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து என்னென்னா இருக்குது. ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன் நான் வந்து என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த 400 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபான்னு போகும்போது உங்களுக்கு என்னென்னா இன்னும் நல்லா வந்து என்னென்னா ஏன்னா ஷேர்ஸ் குவான்டிட்டி வந்து என்னென்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து என்னென்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே என்னென்னா க்ரோ ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவே நீங்கள் என்னென்னா இன்றைக்கி 17 அன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு 18 அன்றைக்கி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த டேட் வந்து என்னென்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஷேர்ஸ் 400 ஷேர்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் எடுத்துன்னு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் செல் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு பெருசாக வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா. இதுவே நீங்கள் ஒரு லாங் டேர்ம் வைக்கிறீங்க இல்லை ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வைக்கிறீங்க போது 400 ரூபா இருக்கிறது என்னென்னா உங்களுக்கு 600 ரூபா போகும்போது கிட்டத்தட்ட 2000 ரூபான்றது ஒரு 3000 ரூபாய்க்கு போனதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஈஸியாக உங்களுக்கு என்னென்னா போகும். ஏன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஓகேங்களா. ஏன்னா 2000 ரூபா ஒரு ஷேர் கொடுத்து வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இதே 400 ரூபான்னும் போது உங்களுக்கான ஷேர் வாங்குறதுக்கான லிக்விடிட்டி அதிகமாகிறதுனால ரீட்டெயிலர் இன்வெஸ்டர் உங்களுக்கு நிறையவே வருவாங்க அப்படின்றது தான் வந்து என்னென்னா இதனுடைய மீனிங். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பிட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் 17th அன்னி வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், 18th வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி மணி கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அனலைஸ் வந்து பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி என்னென்னா ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்சியூமர் ஃபுட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. நான் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ரொம்ப ஜூம் பண்ணிட்டணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பாட் அனாலிசிஸ் பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த கம்பெனியில் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக பெருசாக எதுவுமே வந்து அந்தளவுக்கும் இல்லை. வீக்னஸ் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்போது கம்பெனி தட் அனௌன்ஸ்டு ரிசல்ட் வித் டிக்ளைனிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றத சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு. ஓகேங்களா. அதாவது என்னென்னா கம்பெனியோட ரிசல்ட் வந்து என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து என்னென்னா இயரில் லாஸ்ட் குவார்ட்டரில் இருந்த அந்த இயரும் இந்த குவார்ட்டரில் இருக்க இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரும் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு என்ன டிக்ளைனாக இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இது ரொம்ப பெருசாகவும் இல்லை. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய நீங்கள் சார்ட்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ரேம் சார்ட்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 DMA ப்ளஸ் மூவிங் அவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 200 மூவிங் அவரேஜ் 50 மூவிங் அவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. த்ரெட்ஸ்ன்னு பார்க்கும்போதும் நோ த்ரெட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு பெருசாக வந்து என்னென்னா ப்ராப்ளமும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் என்னென்னா போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து என்னன்னா தெளிவாக நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற வந்து என்னென்னா என்ன ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கம்பெனி தான் ஒரு மிட் கேப் கம்பெனி. ஒரு 12,845 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து என்னென்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இருக்காங்க. ஒரு டீசெண்டான வேல்யூவில் தான் இருக்காங்க. ஸோ 52 வீக் ஐன்னு பார்க்கும்போது 2321 ரூபாயும் 52 வீக் லோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1493 ரூபாயும் போயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது நியர்பை ஒரு 52 வீக் ஐயில் தான் வந்திருக்காங்க. 2300 2000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஆல் டைம் ஹையாக வந்து பார்க்கும்போது 2484 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆல் டைம் லோ பாருங்கள் 195 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபா வாங்கினோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டைம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை, இன்னும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, 0.30% தான் வந்துருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 காசு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து என்னென்னா டிவிடெண்ட் ஈல்டு. அதனால நம்ம நார்மலாக பேங்கிங் செக்டரில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றத
சொல்லுவாங்க. ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ ₹2.34 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. செக்டார் பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 66.78 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇன்னு பார்த்தீங்கன்னா 39.27. ஸோ செக்டார் பிஇயை கம்பேர் பண்ணும்போது 39.27ன்றது என்னன்னா இவங்களுடைய பிஇ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட பேட்ராஸ்டிக் ஸ்கோர் வந்து ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓகேங்களா. ஸோ 7 ரேட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க மணி கண்ட்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேட்ராஸ்டிக் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ 9 போது சூப்பர் டூப்பர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மீனிங். பட் 7ன்றதுமே ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத இவங்க நல்லாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக வந்துட்டு இவங்களுடைய நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து நீங்கள் பாருங்களேன். இது வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நிறைய ப்ரோக்கரேஜோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பை ரேட்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இந்த மாதம் 5 ஆகஸ்ட் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மேரே அசெட் சார்கான் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட டார்கெட் ப்ரைஸாக ₹2003 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ₹2304 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்கான் 2304 ஷார்கான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து 2465 3000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய ப்ரோக்கரேஜ் எல்லாமே என்னென்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கார்ப்பரேட் ஆக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் நம்ம பார்த்துருந்தோம் 0.30 அந்த பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ₹6 கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா ஒரு ₹2000 போட்டுட்டு உங்களுக்கு ₹6 ₹5 அப்படின்னு கிடைக்கும்போது ரொம்பவே என்னென்னா கம்மியாக தான் இருக்குது. டிவிடெண்ட் வந்து என்னென்னா இது அந்தளவுக்கு ஷூட்டபுளான இது கிடையாது. ஸோ போனஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே போனஸ் இது வரைக்கும் அவங்க கொடுத்ததில்ல. பட் ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 10லேருந்து என்னென்னா ஃபேஸ் வேல்யூ ₹10லேருந்து ₹2 சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம பார்ப்போம்னே. ஓகேங்களா. ஸோ நான் லைட்டாக கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரெவென்யூ பார்க்கும்போது ஓகேங்களா. ஸோ நான் ஆனுவலி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி இயர் வந்து பாருங்களேன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இட்ஸ் அ வெரி குட் திங்ஸ். அப்புறம் ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் அந்த கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ பாசிட்டிவில் தான் உங்களுக்கு வந்து என்னென்னா இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லாவே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏர்னிங் பர் ஷேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பட் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போதுமே இந்த புக் வேல்யூ பர் ஷேருமே பாருங்கள் கிட்டத்தட்ட ₹809 வரைக்கும் என்னென்னா வந்துருச்சு. பாசிட்டிவில் தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே பாசிட்டிவில் இருக்குது. டெட் பை ஈக்விட்டி நல்லாவே குறைச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 0.03 அப்படின்னு இருந்தாலே வந்து என்னென்னா இந்த டெட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு என்னென்னா நெக்லிஜிபிளான டெட்டு தான். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க 0.03 அப்படின்றது. ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100%ல் 69.63% 70% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. 69.62 69.63 ஸோ இது வந்து எவ்ரி இயர் வந்து என்ன மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஃப்ளட்ஜும் இவங்க என்ன பண்ணலை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் அடமானம் வைப்பாங்க இல்லையா அதுவுமே இவங்க எதுவுமே பண்ணலை. எஃப்ஐஐ அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு பாசிட்டிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. 3.29 3.29 அந்த மாதிரி தான் இருக்காங்க. டிஐஐ அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19லேருந்து 20% அளவுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கம்பெனி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் வந்து என்னென்னா எப்படி இருக்குது, கார்ப்பரேட் ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து என்னென்னா எப்படி இருக்குது, இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அண்ட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் பேட்ராஸ்டிக் ஸ்கோர் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஓவரால் பார்க்கும்போது ஒரு நல்ல ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்னா ஸ்டாக்ஸுமே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஸ்பிரிட்டும் வந்து என்னென்னா கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறீங்களா இல்லைனா வந்து என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் என்னென்னா வச்சுருக்கீங்களா அப்படின்றத என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.